அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கோடிங் டீகோடிங்ன்ற சாப்டர் பார்க்க போறோம். இந்த சாப்டர் வந்து நம்மளுக்கு எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் கிடையாது, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், வேற எந்த எக்ஸாமா இருந்தாலும் இதுல வந்து மினிமம் 3 மார்க்ஸ் கேட்கறாங்க. லாஸ்ட் எக்ஸாம்ல நம்ம நடத்துல டெக்னீஷியன் எக்ஸாம்ல 8 மார்க் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இதை நான் வந்து உங்களுக்கு புரிய மாதிரி எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன். கான்செப்ட்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சிங்கன்னா ஈஸியாக அந்த சம்ம போடலாம். மொத்தம் 3 டைப் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து டைப் 1ல நான் சம் எப்படி கேட்பாங்கன்றதை நம்ம ஒரு 10 சம்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த லெட்டர்ஸ், அதாவது எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த லெட்டர்ஸ் ஒரு பேப்பர்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த இந்த டைப்ல எழுதி வச்சுக்கணும். லெட்டர்ஸ்னா ஏலேருந்து இசட்குள்ள நம்மளுக்கு ஏபிசிடி தெரியும். இப்போ ஏலேருந்து எம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அதுக்கப்புறம் வந்து என்ஓபி இந்த ரிவர்ஸ்ல எழுதுங்க, இசட் வரைக்கும் எழுதிங்க. இப்படி எழுதி வச்சுட்டு அது நம்பர் போட்டுங்க. 1 2 3 4 5 6 13, அப்புறம் 14 இங்கே நம்மளுக்கு எண்ணுக்கு இந்த பக்கம் வந்துடும். எதுக்காக இதை சொல்றேன்னா, நமக்கு வந்து இந்த லெட்டர் இந்த நம்பர் தான்ன்றது நம்மளுக்கு திடீர்னு ஐடென்டிஃபை ஆகாது எக்ஸாம்ல. இது பேப்பர்ல எழுதி வச்சா எக்ஸாம்ல நம்மளுக்கு 3 மார்க் வரப்போகுது. இது எப்படியும் தேவைப்படும். அதனாலதான் இப்ப திரும்ப சொல்றேன், லெட்டர்ஸ் ஏபிசி லெட்டரை இந்த மாடல்ல எழுதிங்க. ஏலேருந்து எம் வரைக்கும் எழுதுங்க. அதுக்கப்புறம் எல்ல இருந்து இசட் வரைக்கும் எழுதிங்க. அப்படி எழுதிட்டு நீங்க நம்பரை போடுங்க. 1 2 3 4 13 வரும். கீழே வந்து 14 இருந்து ஸ்டார்ட் ஆகி 26ல முடியும். ஏன் இதை சொல்றேன்னா, இப்படி எழுதிட்டீங்கன்னா இப்ப சப்போஸ் டியோட நம்பர் என்னன்னா நீங்க ஈஸியா சொல்லலாம், 4ன்னு சொல்லிடலாம். சப்போஸ் எம்மோட நம்பர்னா நீங்க அந்த டைம் கால்குலேட் பண்ண முடியாது. நம்ம ஈஸியா இது எழுதி வச்சோம்னா எம்மோட நம்பர் வந்து ஈக்குவல் நம்பர் வந்து 13, அதுதான் அர்த்தம். இப்ப சப்போஸ் இந்த ரிவர்ஸ்லயே இது எழுதி வச்சுக்கணும். ஏன்னா ரிவர்ஸ்ல தெரியணும், ரிவர்ஸ்லயும் சம் வரும். இப்போ வந்து இந்த இசட்டுக்கு 1 கொடுங்க, அப்படியே லைனா போகும்போது நம்மளுக்கு ஏவோட நம்பர் வந்து நம்மளுக்கு வந்து 26ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க ஃபார்வர்ட்ல கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஏ 1 ஸ்டார்ட் ஆகிட்டு 26ல இசட் முடியும். ரிவர்ஸ்ல இருந்ததுன்னா சம் போடும்போது தெரியும் எதனால ரிவர்ஸ் எழுதுறேன்னு. ரிவர்ஸ் மாடலா இருந்தனா இசட் வந்து 1ல தொடங்கி ஏ வந்து நம்மளுக்கு வந்து 26ல முடியும். இந்த கான்செப்ட் இந்த மாதிரி நம்ம டைப்ல எழுதிட்டாவே இந்த சம்மை ஈஸியா நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாடல் டைப் 1 பார்க்க போறோம். டைப் 1ல வந்து லெட்டர் கோடிங், லெட்டர்ல கோடிங் கொடுத்தா என்னென்ன எப்படி கேட்பாங்க, எப்படி நம்ம போட போறோம்ன்றத பார்க்க போறோம். அதாவது டைப் 1ல வந்து ஃபிக்ஸ்டு கோடிங் ஒரு மாடல் இருக்கு, 1 to 1 கோடிங் ஒரு மாடல் இருக்கு, கிராஸ் கோடிங் ஒரு மாடல் இருக்கு. இந்த கோடிங் டிகோடிங்னாவே ஒரு ரகசிய குறியீடு மாதிரிங்க. அந்த மாதிரி நம்ம வந்து எப்படின்றத ரொம்ப ஈஸியா போடலாம். நம்ம எல்லாம் டைப் பிரகாரம் எடுக்கிறோம். இந்த டைப் 1ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம லெட்டர் கோடிங்ல டைப் 1ல லெட்டர் கோடிங்ல ஃபிக்ஸ்டு கோடிங் அந்த மாடல்ல நம்ம பார்க்குறோம். 3 மாடல் இருக்கு. ஃபிக்ஸ்டு கோடிங், 1 to 1 மாடல் கோடிங் இருக்கு. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ்டு கோடிங்ல பார்க்க போறோம். இப்போ ஃபிக்ஸ்டு கோடிங்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னு. இஃப் பென்சில், இந்த பென்சில்ன்ற வார்த்தையை வந்து எப்படி சொல்லிருக்காங்கன்னா கொஸ்டின் மார்க் அட்டு கமா ஈக்குவல் செமிகோலன் 7 அப்படி சொல்லியிருக்காங்க. அதே ஒரு பேப்பர்ன்ற வார்த்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் மார்க் ஜி கொஸ்டின் மார்க் அட்டு 5 இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பென்சிலோட கோடு தலையா சொல்லியிருக்காங்க, பேப்பர்ன்ற கோட தனியா சொல்லிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு கிளிப்போட கோடு நான் வரும்னு கேட்டிருக்காங்க. இது ஃபிக்ஸ்டு கோடிங். இது ஏன் ஃபிக்ஸ்டு கோடிங் சொல்றேன்னா, இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுல இருக்க எழுத்தே பாருங்க, சின்ற எழுத்து ஆல்ரெடி இருக்கு, எல்ன்ற எழுத்து ஆல்ரெடி இருக்கு, ஐன்ற எழுத்து அப்படியே இருக்கு, பின்ற எழுத்து இருக்குது. அப்போ ஃபிக்ஸ்டு அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுதான். அதுக்கு நீங்க இதுக்கு போக வேணாம். ஏவோட நம்பர்னா, பியோட நம்பர்னா, சியோட நம்பர்னா நீங்க போக வேண்டாம். அப்ப நம்ம வந்து இதுலயே பென்சிலுக்கு பேப்பருக்கு அவங்களே கோடிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கேட்டா ஈஸியா மார்க் எடுத்துடலாம். அதாவது கிளிப்போட ஆன்சர் என்ன வரும் இங்க பாருங்க. கிளிப் சிஎல்ஐபி இதோட ஆன்சர் என்ன வரும் பாருங்க. இந்த மாதிரி எவரோ மார்க் போட்டா ஈஸியா உங்களுக்கு புரியும். கீழே சிஎல்ஐபி இப்போ எப்படி வரும் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கோடிங் கொடுத்துருக்காங்கன்னா பிக்கு ஈக்குவல்னாது கொஸ்டின் மார்க், அதே மாதிரி இயோட ஈக்குவல்னாது அட்டு, அப்புறம் என்னோட ஈக்குவல்னாது கமா, நெக்ஸ்ட் சியோட ஈக்குவல்னாது ஈக்குவல், அப்புறம் வந்து ஐயோட ஈக்குவல் செமிகோலன். இப்போ எல்லுக்கு நான் சொல்றேன் 7. அப்போ ஒரு லெட்டருக்கும் ஒரு கோடிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அதை வச்சு இது ஈஸியா போடலாம். இது அதே மாதிரி தான். பியோட ஈக்குவல் வந்து கொஸ்டின் மார்க், ஏவோட ஈக்குவல் வந்து ஜி, பியோட ஈக்குவல் வந்து கொஸ்டின் மார்க், நெக்ஸ்ட் இயோட ஈக்குவல் அட்டு, ஆரோட ஈக்குவல் 5 அவங்கவுங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து சிஎல்ஐபி இந்த வார்த்தை இதுல இருக்கு, இந்த லெட்டர்ஸ் இருக்கு. இப்ப சிக்கு பாருங்க, சிக்கு நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, இங்க பாருங்க சியோட லெட்டருக்கு ஈக்குவலா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. சிக்கு என்ன வருது பாருங்க, சிக்கு ஈக்குவல் வருது. அப்ப இதுக்கு வந்து ஈக்குவல் அதை போட்டோம். நெக்ஸ்ட் எல்லுக்கு பாருங்க, எல்லுக்கு ஈக்குவலா என்ன வருது 7 7 அதை போட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஐக்கு ஈக்குவல் ஐ இதுலயே இருக்கு. அப்ப ஐக்கு ஈக்குவல் என்ன வருது செமிகோலன், இதே போட்டோம். நெக்ஸ்ட் பிக்கு ஈக்குவல் என்ன வருது, பியோட ஈக்குவல் வந்து கரெக்டா கொஸ்டின் மார்க். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈக்குவல் 7 செமிகோலன் அப்புறம் வந்து கொஸ்டின் மார்க். இதுதான் நம்மளோட இந்த கொஸ்டினோட இது ஆன்சர். இது வந்து ஃபிக்ஸ்டு கோடிங். ரொம்ப ஈஸியா மார்க் எடுத்துடலாம். இது இது தெரியாதவங்க வந்து ஏதோ கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டு வந்துருவீங்க. ஈஸியா இந்த ஃபிக்ஸ்டு கோடிங்ல மாடல் தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ ரெண்டாவது சம்மு
பாருங்க இந்த சம் பாருங்க, பியோட வேல்யூ ஆஷ்னு சொல்லியிருக்காங்க, ஏவோட வேல்யூ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, சியோட வேல்யூ பைன்னு சொல்லியிருக்காங்க, ஈயோட வேல்யூ அட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி. பேஸ் அப்படின்றத வேல்யூ நான் கோடிங் நான் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் கோடிங் டைரக்டா போட்டலாம். ரொம்ப டைரக்ட் கோடிங். இது ஆக்சுவலா ஃபிக்ஸ்டு கோடிங், அதுக்கு பேர் தான். ஃபிக்ஸ் அவங்களே பண்ணிட்டாங்க. ஈஸியா போடலாம். பிஏ சிஇ. இப்போ இதோட கோடிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ அவங்க வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படியே. அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஆஷ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆஷ் போட வேண்டாம். ஏவோட வேல்யூ வந்து பர்சன்டேஜ். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ வந்து பை, அதை போட்டுரும். நெக்ஸ்ட் ஈயோட வேல்யூ வந்து அட்டு சிம்பிள். அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப ஈஸி ஃபிக்ஸ்டு கோடிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் போவோம். இப்போ மூணாவது கொஸ்டின், இஃப் ஏஆர்சி கோடட் அஸ் டாலர் அட்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அண்டு ஹெச்ஐ ஹிட் கோடட் அஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்லாஷு அண்டு சிம்பிள் பர்சன்டேஜ் சிம்பிள் இப்படி சொல்லிட்டு, அப்படி இருந்தால் ஷேர் என்னவா வரும் இதான் கொஸ்டின் கேட்பாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல் தான். ஏன் சொல்றேன்னா, இப்போ இந்த எழுத்து ஆர்க்கு இந்த ஹிட்டு அதே எழுத்து தான் இதுவும் ஷேர்ன்ற எழுத்து அதில் இருக்கும். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கோடிங்க. அந்த கோடிங்கை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஆன்சர் போட போறீங்க, அதுதான். அதுக்கு இந்த மெத்தட் போக வேண்டாம். இன்னும் ரெண்டாவது மெத்தட் 1 to 1 மெத்தட் அதுக்கு இன்னும் போல. இப்போ பாருங்க, இதுதான் கொஸ்டின் கேட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஏஆர்சி இதோட கோடட் என்ன சொல்லியிருக்கான்றத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். இப்போ ஏஆர்சி என்ன கோடட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏக்கு வந்து டாலர் சிம்பிள் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்து ஆருக்கு வந்து அட்டு சிம்பிள் சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஹிட்டுக்கு பாருங்க, ஹிட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி கோடட் போட்டுங்க. ஹிட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச்சுக்கு வந்து ஸ்லாஷ் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஐக்கு வந்து அண்டு சிம்பிள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்கு வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சேரோட சிம்பிள் கோடிங் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா CHAIR அந்த அப்படியே எழுதிப்போம். ஓகேங்களா, எழுதிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு என்ன கோடட் வரும் அப்படின்றது ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ண கோட்ல இருந்து ஆன்சர் போட போறோம் எடுத்து. இப்போ சிக்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல ஆர்க்ல சி வருது, சிக்கு வந்து ஸ்டார் சிம்பிள் சொல்லிருக்காங்க, அதனால ஸ்டார் சிம்பிள் போடுறோம். நெக்ஸ்ட் ஹெச்சுக்கு பாருங்க இந்த இடத்துல இருக்கு, ஹெச்சுக்கு வந்து ஆஷ் சிம்பிள் சொல்லிருக்காங்க, அதனால ஆஷ் போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஏவோட சிம்பிள் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, டாலர் சிம்பிள் சொல்லிருக்காங்க, அதனால டாலர் போடுறோம். அப்புறம் பாருங்க ஐக்கு என்ன சொல்லிருக்காங்க, அண்டு சிம்பிள் சொல்லிருக்காங்க, அதனால அண்டு போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து டி, இங்க பாருங்க ஆருக்கு என்ன சொல்லிருக்காங்க, நம்மளுக்கு அட்டு சொல்லிருக்காங்க, அப்போ அட்டுன்றதை போடுறோம். ஓகேங்களா, ரொம்ப ஈஸிங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சொல்றதுனால தான் இது அப்படியே போட்டு ஈஸியா போட்டுரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாடல்லையே நம்ம வந்து 4வது சம் பார்ப்போம். ஃபிக்ஸ்டு கோடிங் தான். அதாவது மேடுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதோட கோடிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேடு டாலர் பர்சன்டேஜ் பிளஸ் ஆஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா எம்மோட கோடர் வந்து டாலர் அப்படின்னு மீனிங், ஏவோட கோடர் பர்சன்டேஜ், டியோட கோடர் பிளஸ், அப்புறம் ஈயோட கோடர் ஆஷ், அதே மாதிரி பாருங்க சம், எஸ்ஸோட கோடர் மல்டிப்ளை, அப்புறம் ஓவோட கோடர் டிவைடு, எம்மோட கோடர் வந்து டாலர், அகைன் ஈயோட கோடர் வந்து ஸ்லாஷ். இதை கொடுத்துட்டு டஸ் அப்படின்னா அதோட கோடர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப பாருங்க ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல் இது. ஏன் சொல்றேன்னா டைரக்டா அவங்களே வந்து அந்த கோடிங் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல். இப்போ அதுல இருக்க லெட்டர் அப்படியே போட போறோம். பாருங்க டிஓஇஎஸ், இந்த டிஓஇஎஸ் ஓட கோடர் என்ன வரும் அப்படின்றத நம்ம போட போறோம். இப்போ வந்து டியோட வேல்யூ என்ன வந்து பாருங்க, இங்க டிக்கு என்ன கோட் சொல்லிருக்காங்க பாருங்க, பிளஸ் சொல்லிருக்காங்க, அப்போ பிளஸ் அப்படின்றத போடுறோம். நெக்ஸ்ட் ஓக்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, ஓவோட கோட் வந்து டிவைட் சொல்லிருக்காங்க, அதனால டிவைட் போடுறோம். நெக்ஸ்ட் ஈயோடதுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஈயோட கோட் வந்து ஸ்லாஷ்னு சொல்லிருக்காங்க, அதனால இந்த ஆஷ் போடுறோம். நெக்ஸ்ட் எஸ்க்கு என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, எஸ்ஸோட கோட் வந்து மல்டிப்ளை சொல்லிருக்காங்க, அப்போ இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம். இப்போ நம்ம லெட்டர் கோடிங்ல டைப் 1ல லெட்டர் கோடிங்ல செகண்ட் மாடலுக்கு போவோம். இது வரைக்கும் பார்த்தது ஃபர்ஸ்ட் மாடல் ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸ்டு கோடிங் அவங்களே ஃபிக்ஸ் பண்றவங்க கோடிங்க ஈஸியா போட வேண்டியது. இதுவும் எக்ஸாம்ல கேட்டா அது போடுறதுக்காக அதையும் எடுத்தோம். இப்போ ரெண்டாவது 1 to 1 கோடிங். அதே டைப் 1ல மாடல் 2ல வந்து 1 to 1 கோடிங். 1 to 1 கோடிங் என்ன அப்படின்னா பாருங்க, டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா VGCEJGT அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா சில்ட்ரன் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த கொஞ்சம் ரொம்ப பேசிக்கா இருந்தது, அவங்களே கோடிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதணும். ஆனா இது அது மாதிரி கிடையாதுங்க. இப்ப கேட்டுக்கிட்டு பாருங்க, டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அதே மாதிரி கோடிங்ல நீங்க சில்ட்ரன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல் கிடையாது, 1 to 1 கோடிங் மாடல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இது எப்படி போறோம்னு பாருங்க, இது எப்படி போறோம் அதே மெத்தட் நீங்க போடுங்க, ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க டீச்சர் நான் என்ன சொல்லிருக்கேன்னா TEACHER, இதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிங்க. எழுதிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, VGCE அதுக்கப்புறம் JGT அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டி வந்து வியா மாத்திருக்காங்க, இ வந்து ஜியா மாத்திருக்காங்க, ஏ வந்து சியா மாத்திருக்காங்க, சி வந்து இயா மாத்திருக்காங்க, எச் வந்து ஜேவா மாத்திருக்காங்க, இ வந்து ஜியா மாத்திருக்காங்க, ஆர் வந்து டியா மாத்திருக்காங்க. இப்படி மாத்திட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கொஸ்டின் சில்ட்ரன், அப்போ அதே மாதிரி எப்படி எழுதுவீங்க அதான் கொஸ்டின் கேட்கறாங்க. சில்ட்ரன்ற வார்த்தையை நம்ம எப்படி எழுதலாம், CHILDREN இந்த எழுத்தை நீங்க எப்படி எழுதுவீங்க இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க.
இப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க டிஏ வியா மாத்திருக்காங்கன்னா அப்போ இது தேவைப்படும். ஏலேருந்து இசட்குள்ள நான் எழுத சொல்லியிருப்பேன். ஏலேருந்து 1ல ஸ்டார்ட் ஆகிட்டு இசட் வந்து 26 ஸ்டார்ட் ஆகணும். அப்போ அந்த டீன்ற எழுத்தை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டீன்ற இங்க இருக்கு டி, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து டீன்றது இங்க இருக்கு, வின்றது நம்மளுக்கு எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. அப்போ எத்தனை ஸ்டெப் தாண்டி இருக்கு, எத்தனை லெட்டர் தாண்டி இருக்கு, 2 லெட்டர், 1 2 ரெண்டாவது லெட்டர் தான் வருது. அப்போ இது என்னன்னா +2 இந்த பக்கம் போகுதுல, இந்த பக்கம் வருது, ஏபிசி ஆர்டர்ல வரதுனால +2 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க இஏ ஜியா மாத்திருக்காங்க. இங்க ஈன்னு இருக்கு, அதை ஜியா மாத்திருக்காங்க. அப்போ இதுவும் இப்படி போகுது, ஃபார்வர்ட்ல போகுது. அப்போ இது எத்தனை லெட்டர் தாண்டி போகுது, 1 2 லெட்டர் தாண்டி போகுது. அப்போ இதுவும் +2. நெக்ஸ்ட் பாருங்க ஏவை சியா மாத்திருக்காங்க. ஏவை அப்படியே என்ன மாத்திருக்காங்கன்னா சியா மாத்திருக்காங்க. இதுவும் 2 லெட்டர் தாண்டி போகுது. அப்போ இந்த பக்கம் போறதுனால +2, இப்படி ரிவர்ஸ்ல வந்தா -2 வரும். இப்போ +2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க சிஏ ஈயா மாத்திருக்காங்க. சின்ற லெட்டர் அப்படியே ஈயா மாத்திருக்காங்க. இதுவும் 2 லெட்டர், 1 டி சி டி இ, இதுவும் 2 லெட்டர் ஃபார்வர்ட்ல போகுது. அப்போ இதுவும் +2. நெக்ஸ்ட் பாருங்க எச் ஜேவா மாத்திருக்காங்க. இப்போ எச்ன்ற எழுத்து ஜேவா வந்திருக்கு. அப்போ 1 2 2 +2 போகுது. அப்போ இதுவும் +2ல போகுது, சீரியஸ் ஆட் ஆயிட்டு போகுது. நெக்ஸ்ட் வந்து ஈலேருந்து ஜியா மாத்திருக்காங்க. ஈன்ற எழுத்து வந்து ஜியா மாத்தி, இதுவும் பாருங்க 1 2. அப்போ இதுவும் +2. நெக்ஸ்ட் ஆர் வந்து டியா மாத்திருக்காங்க. ஆர் பாருங்க இங்க இருக்கு, இது வந்து என்ன மாத்திருக்காங்க டியா மாத்தி, இதுவும் 1 2, இதுவும் ஃபார்வர்ட் டைரக்ஷன் வருது. இப்படி வந்து சொல்லி ரிவர்ஸ் நினைச்சிட கூடாது. அதே ஏபிசி மாடல் தான் ஃபார்வர்ட் டைரக்ஷன். அப்போ நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்க டீச்சர்ன்ற எழுத்து வந்து எல்லாமே +2 சீரியஸ்ல இருக்கு. அப்போ நம்ம அவங்க கேட்டுக்கிற சில்ட்ரனையும் நம்ம என்ன பண்ணோம், அதே +2 சீரீஸ்ல எழுதணும். இதுதான் கான்செப்ட்டுங்க. 1 2 மாடல் ரொம்ப ஈஸி தான். இப்போ வந்து நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம். இது +2 மாடல். அப்போ வரக்கூடிய ஆன்சரும் அதே +2 மாடல் நம்ம போட போறோம். இப்போ பாருங்க சின்ற எழுத்துனா வரும், நமக்கு ஈஸி ஐடியா வரும். எல்லாமே +2 மாடல் தான். நீங்க வந்து இந்த ஏரோ மார்க் போட்டால் தான் உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். அதனால இந்த ஸ்டெப் சொல்லித்தரேன். ஓகே, இப்படியே வச்சு கோடு கிச்சு போட முடியாது. ஃபிக்ஸ்டு டைப்ல நான் அப்படியே கோடு சொல்லியிருப்பேன். ஆனால் இதில் +2 + தெரியுதுக்காக நம்ம போடுறோம். இப்போ பாருங்க சிக்கு அப்புறம் வர இப்போ ஆன்சர் போட போறோம். எல்லாமே +2 தான் இருக்கு சீரியஸ்ல. அப்போ சிக்கு அப்புறம் வர லெட்டர் என்ன வரும், +2க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கு அப்புறம் +2க்கு அப்புறம் என்ன வார்த்தை வருதுன்னா ஈன்ற வார்த்தை வருது. அப்போ ஆன்சர் வந்து இ இந்த இடத்துல. ஓகேங்களா. ஈன்றதை நம்ம போடுறோம் இந்த இடத்துல கரெக்டா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க எச். இது எல்லாமே +2 தான். அப்போ என்ன பண்றோம், எச்சுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்க்க போறோம். இப்போ எச்சுக்கு அப்புறம் என்ன எழுத்து வருது, ஜேன்னு வருது. அப்போ ஜே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஐ. இங்க பாருங்க ஐக்கு அப்புறம் 2 லெட்டர் தாண்டி என்ன வருது, கே வருது. அப்போ கே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க எல். எல் பாருங்க எல்லுக்கு அப்புறம் 2 லெட்டர் வருது. எல்லுக்கு அப்புறம் எம் இருக்கு, அப்புறம் என் இருக்கு. 2 லெட்டர் தான். இதுவும் மாத்தி எழுதி இது மாதிரி எழுதிருக்கோம். ஆனா 2வது லெட்டர் தான் வரும். அப்போ இது என்ன பண்ணுறோம், எல்லுக்கு அப்புறம் என்ன வருது, என் என்ற எழுத்து வருது. நெக்ஸ்ட் டி. டிக்கு அப்புறம் என்ன வருது, 2 லெட்டர் தள்ளி எஃப் வரும். அப்போ எஃப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆருக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க, ஆருக்கு அப்புறம் அப்படியே டி வருது. அப்போ இங்க டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இ. ஈக்கு அப்புறம் என்ன வருது பாருங்க, ஜின்றது வருது. ஜி. அதான் 2 லெட்டர், வேற எதுவும் புதுசா எதுவும் போடல. இங்க 2 லெட்டர் இருக்கிறதால அதே 2 லெட்டர் தள்ளி போடுறோம், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் கடைசியா வந்து என். எண்ணுக்கு என்ன வருது பாருங்க, 2 லெட்டர் தள்ளி என்ன வருது பாருங்க, பின்ற வார்த்தை வருது. இப்போ ஆன்சர் வந்து EJKNFTGP. அப்ப டீச்சர் இப்படி எழுதலாம்னா சில்ட்ரனு அதே மாடல்ல அதே சீரிஸ்ல இப்படி எழுதலாம். ஓகேங்களா. 2வது கொஸ்டின் பாருங்க. டீம் அப்படின்றது என்ன சொல்லிக்கானா WHDP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா என்ன சொல்லிக்கானா காயின்ஸ். இதோட வார்த்தை கோட் என்ன சொல்லுவாங்க. இதுவும் பாருங்க 1 to 1 கோடிங் தான். இது ஃபிக்ஸ்டு கோடிங் கிடையாது. இது கேட்டுக்கிறது ஒன்று, கொடுத்துக்கிறது ஒன்று, நம்ம வேற மாதிரி இருக்கு. ஓகேங்களா. அப்போ நம்ம வந்து 1 to 1 கோட்னா ரொம்ப ஈஸி தாங்க. இந்த லெட்டர் எந்த கோடு எந்த பிளேஸ்ல பண்ணியிருக்காங்க, இதுல இருந்து எவ்வளவு தள்ளி போயிருக்கு அப்படின்றத பார்த்து கண்டுபிடிச்சு அதே சீரீஸ்ல நம்ம பார்த்து எழுதணும். அதான் 1 to 1 கோடிங். இப்போ பாருங்க டீம் என்ற எழுத்தை நம்ம வந்து TEAM இதை நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்றத நம்ம எழுதிக்கணும். அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா WHDPன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்க இங்க ஒரு ஏரோ மார்க் போட்டுங்க. அப்பதான் ஈஸியா எத்தனை ஸ்டெப்ல வருதுன்னு தெரியும். இப்படியே கோடு கிச்சா நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்போ இது போட்டு இப்போ டீன்றது என்ன சொல்ல W சொல்லியிருக்காங்க, இங்க போனோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. டீன்ற எழுத்து நான் W சொல்லியிருக்காங்கன்னா அப்போ 1 2 3 அப்போ 3 இடம் தள்ளி போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ டீன்ற எழுத்தை 3 எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க கோடட்ல. நெக்ஸ்ட் ஈன்றது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 1 2 3 எச் சொல்லியிருக்காங்களே. அப்போ 1 2 3 அதுவும் நம்மளுக்கு கரெக்டா என்ன ஆகுதுன்னா 3 இடம் தள்ளி போயிருக்கு, +3. நெக்ஸ்ட் பாருங்க ஏன்ற எழுத்து நான் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏ வந்து டி சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 ஏக்கு அப்புறம் BCDல இப்போ நம்ம 3 எழுத்து தள்ளி வருது. அப்போ இதுவும் +3 3 இடம் தள்ளி வருது. நெக்ஸ்ட் பாருங்க எம். எம் என்ன சொல்லிருக்காங்க, பி சொல்லியிருக்காங்க. அப்போ எம் வந்து பி சொல்லியிருக்காங்கன்னா எம்முக்கு அப்புறம் NOP இதுவும் 3 இடம் தள்ளி வருது. அப்போ இது +3. அப்போ நம்ம இந்த மாடல் வந்து +3 மாடல். அதாவது +3 மாடல்னா கோடிங் வந்து +3 போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஆன்சர் கேட்டுக்கிட்டோம் +3 தான் போடணும். அப்போ நம்ம காயினுக்கு ஆன்சர் போடுறோம். இப்போ COINS இதோட ஆன்சர் பாருங்க. அதே மாதிரி ஏரோ மார்க் போட்டுங்க.
போட்டுட்டு இப்போ ஆன்சர் சொல்ல போகிறோம். சிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஆக்சுவலாக இதுனா வரணும் +3 மாடலாம் எல்லாமே +3 தான் வரணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு பார்க்கறது புதுசாக இருக்கலாம். மேபி இதை போட்டால் ஈஸியாக ஆன்சர் போட்டலாம் இதுக்கு. இப்போ சியோட +3க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு பாருங்க. சியோட +3க்கு அப்புறம் 1 2 3 அப்போ நம்மளுக்கு வந்து எஃப் அப்படின்னு போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க ஓவோட +3 பாருங்க. அதுக்கடுத்த லெட்டர் +3 மீன்ஸ் அதுக்கடுத்து 3வது லெட்டர் என்ன வருது? ஓக்கு அப்புறம் +3னா 1 2 3 அதான் PQR. அப்போ ஆர்ன்ற எழுத்து வருது. நெக்ஸ்ட் பாருங்க ஐயோட +3க்கு அப்புறம் ஐக்கு அப்புறம் வர +3 பாருங்க JKL இதான் வருது. அப்போ எல் வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னோட +3 பாருங்க OPQ வருது. அப்போ என்னோட +3 வந்து Q. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எஸ்ஸோட +3 பாருங்க TUV அப்போ V. அப்போ ஆன்சர் வந்து FRLQV. ஓகேங்களா? இந்த சம் பாருங்க மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு JLPWXNB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா இன்டிமேட் இதோட ஆன்சர் நான் வரும் கோட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபிக்ஸ்டு கோடிங் கிடையாது. ஃபிக்ஸ்டுனா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் அப்படியே போட்டுருக்கலாம். இது 1-to-1 கோடிங். ஏன்னா இந்த எம்முக்கு ஒரு லெட்டர் அவங்களே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாடல் தான் நம்ம என்ன பண்ணணும், இன்டிமேட்டாக போடணும். போனாட்டி +2 +3லாம் போட்டோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்தெந்த லெட்டர் எப்படி மாறுதோ அதே மாடலில் தான் நம்ம இன்டிமேட் இருந்தே போட போகிறோம். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ன்றது எந்தெந்த எவ்வளோ சீரியஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ மிஸ்டேக் MISTAKE இப்படி எழுதிங்க. இப்படி எழுதிட்டு இப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட கோடிங் என்ன சொல்லியிருக்காங்க அதையும் எழுதுவோம். அதோட கோடிங் பாருங்க JLPWXNB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க கொடுத்துக்கிற கோடிங். கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுங்க இன்டிமேட்டுக்கு இதே மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க என்னன்றது நம்ம ஜேவா மாறி இருக்கு, ஐன்றது எல்லா மாறி இருக்கு, நெக்ஸ்ட் எஸ்ன்றது பியா மாறி இருக்கு, டீன்றது டபிள்யூஆ மாறி இருக்கு, ஏன்றது எக்ஸா மாறி இருக்கு, கேன்றது என்னா மாறி இருக்கு, ஈன்றது பியா மாறி இருக்கு. இப்போ இப்படி மாறி இருக்குன்னா எத்தனை பிளேஸ் தள்ளி மாறி இருக்கு, இல்லை முன்னாடி போயிருக்கா பின்னாடி வந்திருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதே மாடல்ல அதே சீரீஸ்ல நம்ம இதையும் இந்த கோடிங் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க எம்ன்றது ஜேவா மாறினா இது அப்பதான் இது எழுதி வச்சிருந்தா ஈஸியா தெரியும். இப்போ எம்ன்றது எழுத்து வந்து ஜேவா மாறி இருக்கு. இப்போ எம்ன்ற எழுத்து இங்க இருக்கு, ஜே எங்க இருக்கு 1 இங்க இருக்கு ஜே. அப்போ நம்ம இந்த இடத்துல ஜே இருக்குன்னா அப்போ எம்ன்ற எழுத்து இப்படி ரிவர்ஸ்ல இப்ப இந்த பக்கம் வந்திருக்கு. எத்தனை லெட்டர் தாண்டி வந்திருக்கு பாருங்க 1 2 3 மூணாவது லெட்டரா வந்திருக்கு. அப்போ 3ன்றது போடலாம். ஆனா என்ன 3 போனா -3 போடணும். ஏன்னா ரிவர்ஸ்ல வருது. நம்ம இதுக்கு பார்த்தா 2 சம்மம் அது மாதிரி இல்லை, ப்ளஸ் இந்த ஃபார்வர்ட்ல போயிருந்தது +2 +2 இல்லை +3 போட்டுருந்தோம். இப்போ பாருங்க எம்ன்ற எழுத்து இப்படி வரல, நம்மளுக்கு இந்த ரிவர்ஸ்ல வருது. அப்போ எம்ன்றது ஜேன்னு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து எத்தனை லெட்டர் தாண்டி வருது 1 2 3 3 லெட்டர் தாண்டி நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ்ல வருது. அதனால -3. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து என்னன்னா -3ல இருக்கு பிளேஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஐ வந்து எல்லா மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க ஐன்ற எழுத்து வந்து எல்லா மாதிரி இருக்குன்னா ஐக்கு அப்புறம் 1 2 3 எல்லா மாதிரி இருக்கு. அப்போ 1 2 3 இப்போ இந்த பக்கம் ஃபார்வர்ட்ல போயிருக்கு. இந்த வாட்டி போகும்போது ஐ வந்து எல் வந்து இந்த பக்கம் போகுது. அப்போ அதே 3 தான், ஆனா +3 மைனஸ் போட வேணாம். போனாட்டி மைனஸ் பண்ணா ரிவர்ஸ்ல இருந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க எஸ் வந்து பியா மாதிரி இருக்கு. இப்போ எஸ்ன்ற எழுத்து வந்து பியா மாதிரி இருக்குன்னா அப்போ இந்த பக்கம் பாருங்க 1 2 3 இப்படி போயிருக்கு. அதாவது ஏபிசிடி லெட்டர்ல இப்படி வர வேண்டிய எழுத்துல வந்து இந்த பக்கம் ரிவர்ஸ்ல பின்னாடி போயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் 3 தான், ஆனா நான் ஒன்று -3 ஏபிசி லெட்டர் வந்து எஸ் வந்து அதுக்கு பிக்கு அப்புறம் தான் வரும். ஓகேங்களா? அப்போ வந்து 1 2 3 அப்போ 3 லெட்டர் தாண்டி போயிருக்கு. அதே சமயம் மைனஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க டி வந்து டபிள்யூஆ மாறி இருக்கு. இப்போ டீன்ற எழுத்து வந்து டபிள்யூனா 1 2 3 டபிள்யூ இங்க இருக்கு. அப்போ டி வந்து டபிள்யூஆ மாறினா 1 2 3 இப்போ 3 டிஜிட் அதாவது லெட்டர் தாண்டி போயிருக்கு. அப்போ பிளஸ்ல போயிருக்கு. ஏன்னா இந்த பக்கம் வருது ஆர்டர்ல. நெக்ஸ்ட் பாருங்க ஏ வந்து எக்ஸா மாறி இருக்கு. இங்க பாருங்க நல்லா யோசிக்கணும். ஏ வந்து எக்ஸா மாறிக்குன்னா நம்ம என்ன பண்றோம் லெட்டர்ல எழுதும் போது ஏக்கு பின்னாடி லெட்டர் கிடையாது சொல்லக்கூடாது. இதனால பாருங்க ஏக்கு அப்புறம் என்ன வந்திருக்குன்னா எக்ஸ் வந்திருக்குன்னா அப்போ ஏக்கு இந்த பக்கம் வாங்க. இப்படி வந்து போது 1 2 3 இங்க எக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது வந்து ரிவர்ஸ் இந்த பக்கம் வர்றது. ஓகே, ரிவர்ஸ்ல வரனால 3 இடம் தள்ளி வந்திருக்கு. ஆனா மைனஸ் ரிவர்ஸ் ஆகுதுல மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட் வந்து கே வந்து என்ன மாதிரி இருக்கு. இப்போ கேன்ற லெட்டர் பாருங்க கே வந்து என்னன்னா 1 2 3 3 லெட்டர். அப்போ +3 அப்படி போடுறோம். நெக்ஸ்ட் இ வந்து நான் பியா மாதிரி இருக்கு. இ பாருங்க பியா மாதிரி இருக்கு 1 2 3 அப்போ அதே 3 பிளேஸ் தான் நம்ம வந்து ரிவர்ஸ்ல போறதுனால நம்ம என்ன பண்றோம் -3. அப்போ இந்த மாடல் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்திருக்கு பாருங்க -3 +3 -3 +3 -3 +3 -3 இந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1 to 1 கோடிங் இப்படியும் கொடுப்பாங்க. ஒரே ஆடிங் தான் கொடுக்கணும், ஒரே மைனஸ் தான் கொடுக்கணும் கிடையாது. பிளஸும் கொடுக்கலாம் மைனஸ் கொடுக்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம இப்போ இதை போட போறோம். இது எப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி இப்போ வர நம்ம கேட்டுக்கிற கொஸ்டின் ஈஸியா போடலாம். இப்போ பாருங்க இன்டிமேட் அது எப்படி போடுறோம் பாருங்க INTIMATE இன்டிமேட் தான் போட போறோம்.
இப்போ பாருங்க ஐக்கு நம்ம வந்து அதே மாடல் எப்படி நம்ம போடுறோமோ அதே மாடல் தான் நம்ம போட போறோம் இன்டிமேட். இப்போ பாருங்க ஐ இப்போ பாருங்க இந்த +3 -3 எழுதி வச்சுங்க, அப்போ ஈஸியா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து -3, அதுக்கப்புறம் வந்து +3 -3 +3 -3 +3 -3 +3. ஓகே, இதே தான், இதே கான்செப்ட் அப்படியே போடுறோம். இங்க என்ன இருக்கோ அதே கான்செப்ட் தான் வரப்போகுது. -3 +3 இங்க வந்து லெட்டர் எனக்கு 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் தான். ஆனா இன்டிமேட் பாருங்க 1 2 3 4 5 6 7 8 லெட்டர். அதை பத்தி கவலை இல்லை நம்மளுக்கு. இது 7 லெட்டர்னா 7 லெட்டர் தான் கொடுக்கணும் கிடையாது. அந்த மாடல் எந்த சீரீஸ்ல இருக்கோ அந்த சீரீஸை நம்ம ஃபாலோ பண்ணா போதும். -3 +3 -3 +3 அதை போட்டு போனா போதும். இப்போ வந்து ஐன்றது வந்து ஃபர்ஸ்ட் எதை -3 ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஐன்றது -3னா எங்க வரும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஐன்றது வந்து இங்க இருக்கு. இப்போ ஐன்றது -3னா நம்ம மைனஸ்னா பேக்ல போனோம். அப்ப பாருங்க HGF இதான் -3. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஐக்கு பதில் எஃப்ன்றத போடுறோம் கோடடு -3. ஐக்கு முன்னாடி வர மூணாவது லெட்டர் வந்து HGFன்னு இருக்குது. அப்போங்களா இதை போட்டோம். நெக்ஸ்ட் எண்ணுக்கு வந்து +3. இப்போ என் பாருங்க என் இங்க இருக்கு. +3னா நம்மளுக்கு எப்படி போடணும், என்னோட +3 ஃபார்வர்ட்ல வரணும். அப்போ வந்து இது ரிவர்ஸ் நினைச்சுக்காதீங்க, ABCD ஆர்டர்ல பார்க்கணும். ஓகேங்களா, இப்படி எழுதி பார்த்தா தெரியாது. இப்போ என்னோட ஃபார்வர்டு வந்து என்ன வரும் பாருங்க OPQ. அப்போ நம்ம மூணாவது லெட்டர் வந்து Q வருது. அப்போ இதை போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க T வந்து -3 ரிவர்ஸ்ல போனோம். T வந்து -3னா இந்த பக்கம் வரும். 1 S RQ 1 2 3. அப்போ இதுக்கும் Q அப்படின்றத போட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஐயோட +3 வருதுன்னு பார்க்கணும். ஐயோட +3 பாருங்க, ஐக்கு வந்து +3 வந்து 1 2 3. ஐயோட +3 பாருங்க IJKL, Lன்றது +3ல வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் -3. இப்போ இன்டிமேட்ல எம்ல எம்மோட -3 பாருங்க. எம் இங்க இருக்கு, இதோட மூணாவது லெட்டர் ரிவர்ஸ்ல பாருங்க மைனஸ்ல 1 2 3. அப்படின்னா வருது J என்ற எழுத்து வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஏவோட +3 கேட்டிருக்காங்க. ஏ இதோட +3 வந்து 1 2 3. அப்போ மூணாவதா வருது D. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டீயோட -3. டி இங்க இருக்கு, -3னா இப்படி வரணும், அதாவது இந்த ரிவர்ஸ்ல வரணும். ஓகேங்களா, SRQ இதுவும் Qன்றது டீயோட -3 லெட்டர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க ஈயோட +3. ஈயோட +3 என்ன வரும், FGH மூணாவது லெட்டர். அப்போ H. இப்போ பாருங்க இந்த சம பொறுத்த வரைக்கும் +3 -3 இது எழுதுனா தான் கண்டிப்பா போட முடியும். +3னா -3னா ரிவர்ஸ்ல போய் எடுக்கணும், +3னா ஃபார்வர்ட்ல போய் எடுக்கணும். ஓகேங்களா, ஓகேங்க. அடுத்த சம் பாருங்க, KEN அப்படி இருந்தா PVVM அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா PEAL அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 1 to 1 கோடிங், ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்போ வந்து KEN எப்படி சொல்லிக்கலாம், அந்த பிளேஸ் எத்தனை பிளேஸ் வருது பார்த்து நம்ம போட போறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், கேவோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேக்கு வந்து என்ன சொல்லிருக்கோம், Pன்னு சொல்லியிருக்காங்க. கே வந்து இதே மாதிரி எழுதுறோம், KEEN அப்படின்னு போட்டு நம்ம ஆர்டர் எழுதுற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இங்கே ஏரோ மார்க் போட்டு அதோட பிளேஸ் நான் பாருங்க PVM சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கேக்கு அப்புறம் எத்தனாவது பிளேஸ்ல குத்துருக்கான்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க கேல இருந்து Pன்றது எத்தனை பிளேஸ் வருதுன்னா 1 2 3 4 5. சரி, ஓகே, நம்ம என்ன பண்றோம் +5ன்னு அப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க ஈயோடுக்கு வேல்யூ வந்து Vன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈயோட வேல்யூனா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இவ்வளவு லெட்டர் தாண்டி தான் வருது. ஓகேங்களா, டக்குன்னு யோசிக்கணும். இந்த மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருந்தா ஈஸியா இது வந்து ஆப்போசிட் லெட்டர் அப்படின்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நீங்க இது மாதிரி எழுதணும்னு அவசியம் இல்லை. +3 +2னா ஓகே, ஒரு 3 லெட்டர் வருது, 4 லெட்டர் வருது, 5 லெட்டர் வருதுன்னா ஓகே. ரொம்ப அதிகமா போச்சுன்னா அப்ப நீங்க இது ஆப்போசிட் லெட்டரான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி இப்படி எழுதுனா ஈஸியா தெரிஞ்சிடும். இப்ப பாருங்க கேக்கு Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா Pன்னு சொல்லியிருக்காங்கன்னா இது கேக்கு P வந்து ஆப்போசிட் லெட்டர்ல வருது. பாருங்க கேவோட P வந்து ஆப்போசிட் லெட்டர். ஈக்கு Vன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்கு Vன்னு சொல்லியிருக்காங்கன்னா நல்லா பாருங்க, ஈக்கு வந்து V வந்து ஆப்போசிட். அது மாதிரி ஈக்கு Vன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்கு V வந்து ஆப்போசிட்ல வருது. என்னக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எம்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் அப்போ ஆப்போசிட்ல வருது. அப்போ நீங்க இந்த சம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் லெட்டர் இதுல முடிவு பண்ணிக்கலாம். அப்போ இருக்கிற கோடிங் வந்து ஆப்போசிட் கோடிங்கா குத்துருக்காங்க. அப்போ நீங்க ஆன்சரும் அதே மாதிரி ஆப்போசிட் கோடிங்ல போட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இப்போ பாருங்க PEAL இதோட ஆப்போசிட்னாவோ அதை போட்டாவே நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பியோட ஆப்போசிட் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க நம்ம வந்து ABCDல வந்து பியோட ஆப்போசிட் பாருங்க, பியோட ஆப்போசிட் வந்து கே. அப்போ இங்க வந்து கே அப்படின்னு போடுறோம். இதுல நம்பர் +2 +3 போடல, ஏன்னா ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ்ட்ரா ஆப்போசிட்ல தெரிஞ்சுக்கணும் நீங்க ஆப்போசிட் லெட்டர்ல வருது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க ஈயோட ஆப்போசிட் பாருங்க, ஈயோட ஆப்போசிட் வந்து வி, அதை அப்படியே போடுறோம். ஏக்கு ஆப்போசிட் பாருங்க, ஏவோட ஆப்போசிட் வந்து நம்ம என்ன இசட், அப்போ இசட்ன்றத போடுறோம். ஓகேங்களா, அப்புறம் எல்லோட ஆப்போசிட் பாருங்க, எல்லுக்கு ஆப்போசிட் என்ன வருதுன்னா ஓ, அப்போ ஓன்னு போடுறோம். அப்போ ஆன்சர் வந்து
VZO அவ்வளவுதான். இது ஆப்போசிட் லெட்டர் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம கிராஸ் கோடிங் மாடல் மூணாவது, அதாவது டைப் 1ல இருக்கிற மூணாவது மாடல் பார்க்க போறோம். இப்போ டைப் 1ல ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தா ஃபிக்ஸ்டு கோடிங், அதாவது அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி இந்த கோடிங்கை போடுங்க சொல்றாங்க, நம்ம அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். ரெண்டாவது மாடல் பார்த்தோம், மாடல் வந்து 1 to 1 கோடிங், அதாவது அவங்க லெட்டர் பிளேஸ் மாறி இருக்கும், அந்த லெட்டருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு அது எத்தனை பிளேஸ் சீரிஸில் +2 மாறி இருக்கா, இல்லை +3 மாறி இருக்கா, -3 ஆயிருக்கா, இல்லை எப்படி ஆப்போசிட்டா அப்படின்ற மாடல்லாம் பார்த்தோம் நம்ம. இப்போ மூணாவது வந்து கிராஸ் கோடிங் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது மீட் அப்படின்னா டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு தான் BALE நான், அதாவது இது எப்படி நம்ம கிராஸ் கோடிங் மாடல் கண்டுபிடிக்கலாம்னா, கொடுத்த லெட்டரே அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இது ஃபிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ MEAT அப்படின்னு TEAM இதே எழுத்துக்களை ரிப்பீட் ஆகும், ஆனால் இடம் மாறி இருக்கும், அவ்வளோதான். அதை வச்சு நம்ம இதை கிராஸ் கோடிங் சொல்லலாம். ரொம்ப ஈஸிங்க. இல்லை நம்ம எழுதுற மாதிரியே நம்ம இது எழுதிக்கலாம். டீம்ன்றதை எப்படி சொல்லியிருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். TEAM இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க வந்து மீட்ன்றது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மீட் MEAT அப்படின்றது MEAT இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. TEAM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த இந்த எழுத்தை பார்க்கும்போது நீங்க யோசிக்கலாம், இதே லெட்டர் தான் மாறி இருக்கு, இடம் தான் மாறி இருக்கு கிராஸ் கோடிங்ல. எப்படின்னா இந்த பாருங்க, டீன்றது லாஸ்ட் எழுத்தா இருக்கு பாத்தீங்களா, அது ஃபர்ஸ்ட் எழுத்தா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து எம்ன்றது ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்கு, என்னவா மாறி இருக்குன்னா லாஸ்ட் எழுத்தா வந்திருக்கு. அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எழுத்தா இருக்குது, லாஸ்ட் எழுத்தா போச்சு, லாஸ்ட் எழுத்தா வந்து ஃபர்ஸ்ட் எழுத்தா மாறி இருக்கு. இப்ப நடு லெட்டர் பாருங்க, இந்த இடத்துல வந்து பாருங்க, இந்த ஈன்றது அப்படியே இருக்கு, ஏன்றது அப்படியே இருக்கு, எதுவும் மாறல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்தா மாறி இருக்கு, லாஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்தா மாறி இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், BALE எழுத சொல்லியிருக்காங்க. BALE அங்க என்ன சொல்லிருக்காங்களோ அதே மாடல் தான் நம்ம எழுத போறோம். BALE எப்படி எழுத போறோம் பாருங்க. அவங்க என்ன கிராஸ் எந்த மாடல்ல கொடுத்துருக்காங்களோ அதே தான். ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்தா மாதிரி இருக்குல்ல, அப்ப இந்த B வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா அப்படியே வந்து இந்த இடத்துல Bன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த ஈன்னு வந்துருக்குல்ல, E வந்து என்ன ஆயிடும்னா அப்படியே இந்த இடத்துல ஃபர்ஸ்டா வந்துடும். நடுவில் இருக்கிற எழுத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். அப்ப ஆன்சர் வந்து EA நம்மளுக்கு வந்து LE அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிடலாம். புரிஞ்சுதுங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. மீட் என்ற எழுத்து டீமா மாறி இருக்கு, இது வந்து கிராஸ் கோடிங்கு. ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற லெட்டரே அப்படியே மாறி மாறி இடம் மாறி இருக்கு. அப்ப இங்க பார்க்கும்போது தெரியும், ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்தா வந்திருக்கு, இந்த லாஸ்ட் எழுத்து ஃபர்ஸ்ட் எழுத்தா வந்திருக்கு, நடுவில் லெட்டர் அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்போ அதே மாதிரி இந்த கோடிங் பண்ண போறோம். BALEன்றது வந்து Bன்றது அப்படியே லாஸ்டா போயிடுது, ஈன்ற எழுத்து வந்து ஃபர்ஸ்டா வந்தது, நடுவில் லெட்டர் அப்படியே கண்டினியூ பண்றோம். அப்ப EALB. ஓகேங்களா? இந்த கிராஸ் கோடிங்ல செகண்ட் சம் பார்ப்போம். KEPLER இது வந்து என்ன சொல்லிருக்கேன்னா EKLPRE சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்படி இருந்தா கேலக்ஸி GALAXY எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, நான் சொல்லி கிராஸ் கோடிங் எப்படி 1 to 1க்கும் கிராஸ் கோடிங் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல நம்மளாம் கோடிங் கொடுத்துருக்கோம்ல, அது ரிப்பீட் ஆயிருக்கும். இந்த எழுத்து பாருங்க ரிப்பீட் ஆயிருக்கும், அதே வந்திருக்கும், இடம் மாறி வந்திருக்கும், அவ்வளவுதான். அதை வச்சு தான் கிராஸ் கோடிங் சொல்லணும். அதுக்கு நீங்க வந்து KE ஆக்குறது, இங்கிருந்து எத்தனை லெட்டரு, Eக்கு ஏக்கு எத்தனை லெட்டரா கண்டுபிடிக்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அது 1 to 1 மாடல். கொஸ்டின் பார்க்கும்போது இதுக்கு அது வேற லெட்டர் ஃபிக்ஸ் ஆயிருந்தா சொல்லிடலாம். அப்போ வந்து இந்த மாடல்ல வந்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். இது எந்தெந்த இடம் பிளேஸ் மாறி இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரையும் கொண்டு வரலாம். இப்போ பாருங்க, இந்த சம் பாருங்க. KEPLER இது வந்து என்னவா மாறி இருக்குன்னு சொல்றாங்கன்னா EKLPRE அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க நல்லா பாருங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து KEன்னு இருக்குங்களா, இந்த KE இங்க என்னவா மாறி இருக்கு, EKவா மாறி இருக்கு பாருங்க. இந்த எழுத்து வந்து அப்படியே இப்படி மாறி இருக்கு. ஓகேங்களா? KE என்னவா மாறி இருக்குன்னா EK அப்படின்னு மாறி இருக்கு. இதே மாதிரி பாருங்க, PL பாருங்க, இந்த PL என்னவா மாறி இருக்கு, அப்படியே LPயா மாறி இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ER என்னவா மாறி இருக்கு, அப்படியே வந்து REயா மாறி இருக்கு. அவ்வளவுதான், ரெண்டு லெட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க, KE வந்து அப்படியே என்னவா மாறினா EKவா மாறி இருக்கு, PL வந்து அப்படியே LPன்னு மாறி இருக்கு, நெக்ஸ்ட் ER வந்து REன்னு மாறி இருக்கு. பேரா அப்படியே மாறி இருக்கு. இப்போ அதே மாதிரி தான் ஆன்சரே நம்ம கேலக்ஸின்றது நம்ம ஆன்சர் போட போறோம். ஓகேங்களா? கேலக்ஸி நம்ம எப்படி எழுதும் அதே மாதிரி பாருங்க, GALAXY இதுதான் கேலக்ஸி. இதை அப்படியே சேஞ்ச் பண்ண போறோம். இது வந்து GA என்ன போட போறோம், நம்ம AG போட போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி LA என்ன போறோம், AL போட போறோம். நெக்ஸ்ட் XY நம்ம என்ன போட போறோம், YX போட போறோம். இதுதான் இது நம்மளுக்கு தேவையான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, கொஸ்டின் பார்க்கும்போது அந்த லெட்டரே இருந்து ஆனா இடம் மாறி இருந்தா அது கிராஸ் மாடல்ல போடணும். எந்தெந்த லெட்டர் எங்கெங்க மாறி இருக்குது அதே பிளேஸ்ல வருதா இல்ல மாறி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போட்டா ஈஸியா இந்த சம்ம நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. டைம் TIME அப்படின்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா JUFN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. VOTH அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மாடல்லையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க, TIME இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா JUFN அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? இப்போ நீங்க பார்ப்பீங்க இந்த லெட்டருக்கு இந்த லெட்டர் இல்லையே என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது டீக்கு அப்புறம் ஜே வரும், ஐக்கு அப்புறம் யூ வரும், எம்முக்கு வரும், எஃப் வரும்ன்றது போட வேணாம். ஏன்னா ஈஸியா இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இப்போ பாருங்க டீக்கு இங்க பாருங்க இந்த எழுத்து டீன்ற எழுத்து இங்க எதுவுமே இல்ல. ஆனா டீக்கு வர நெக்ஸ்ட் எழுத்து இருக்கு. அதாவது ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல டீக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் எழுத்து பாருங்க. டீக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்துனா டீக்கு அப்புறம் யூ வரும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. டீன்னு பார்க்கும்போது அடுத்தது யூ வரும். அப்ப டீக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் எழுத்து இருக்கு. அதே மாதிரி பாருங்க ஐக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் எழுத்து கீழே இருக்கு பாருங்க. ஜேன்னு இருக்கு. அப்ப தெரிஞ்சுக்கலாம் டீக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்து இது இருக்கு, ஐக்கு அப்புறம் இது இருக்குது. எம்முக்கு வர அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் எழுத்து பாருங்க என்னன்ற வார்த்தை இங்க இருக்குது. ஈக்கு அப்புறம் வர லெட்டர் வந்து எஃப்ன்ற வார்த்தை இருக்குது. அப்ப ஈஸியா இது வந்து கிராஸ் கோடிங்ல மாறி மாறி நெக்ஸ்ட் லெட்டர் வருது, வேற எதுவும் கிடையாது. டீக்கு அப்புறம் டீன்ற எழுத்து இதுல இல்ல, ஆனா நெக்ஸ்ட் வர எழுத்து இதுல இருக்கு. ஐக்கு அப்புறம் ஐன்றது இல்ல, ஆனா நெக்ஸ்ட் வர எழுத்து இருக்கு. எம்முக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து எம்ன்றது இல்ல, ஆனா எம்முக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர எழுத்து இருக்கு. ஈக்கு அப்புறம் எஃப்ன்ற எழுத்து இருக்கு. அப்ப இந்த மாடல்ல போடணும். அப்ப இந்த மாடல்ல போத்ன்றது எப்படி எழுதுறோம் பாருங்க. பி ஓ டி ஹெச் அதே தான். இப்போ என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் லெட்டர் ரெண்டாவது லெட்டர்ல அடுத்த லெட்டரா வருது. அப்ப பிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்து என்ன வருது? பிக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் எழுத்து என்ன வரும்? சின்றது வரும். ஓகேங்களா? ஓக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்து என்ன வருது? ஓக்கு அப்புறம் பாருங்க நம்மளுக்கு ஓக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெட்டர் என்ன வருதுன்னா பீன்ற லெட்டர் வருது. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க இந்த இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எம்முக்கு அப்புறம் இந்த பக்கம் போகணும். இப்போ டீக்கு அப்புறம் நெக்ஸ்ட் எழுத்து என்ன வரும்? டீக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து யூன்னு வார்த்தை வருது. நெக்ஸ்ட் எச்சுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எத்தனை வருது? ஐன்ற வார்த்தை வருது. அப்ப ஆன்சர் வந்து பிசிஐயு. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகேங்களா? நம்ம இதில் 4வது சம் பார்ப்போம். கிராஸ் கோடிங்கில் ஒவ்வொரு கிராஸ் கோடில் ஒவ்வொரு சம் பார்க்கும்போதும் ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா எப்படி கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்குறாங்கிறது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இஎக்ஸ்ஐஎஸ்டி அப்படின்னா இஎஸ்ஐஎக்ஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா பிஎல்யூடிஓ அப்படின்னா நான் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுத்துக்கிறத அப்படி எழுதுறோம். இஎக்ஸ்ஐஎஸ்டி இது வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா இஎஸ்ஐஎக்ஸ்டி இது மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. இது கிராஸ் கோடிங்க, 1-to-1 கோடிங்கா, இல்லை ஃபிக்ஸ்டு கோடிங் இது வராது. ஃபிக்ஸ் கோடிங் ஆல்ரெடி கொடுத்துட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. இந்த ரெண்டு இதில் எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க இது எப்படி நம்மளுக்கு போயிருக்கு. இஎக்ஸ்ஐஎஸ்டி வந்து எப்படி எழுதிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஈன்ற லெட்டர் அதே தான் இருக்கு. இந்த எக்ஸ்ன்ற லெட்டர் இங்கே போயிருக்கு. அதாவது இந்த பிளேஸ் 2வது பிளேஸ்ல 4வது பிளேஸ் போயிருக்கு. அதே மாதிரி பாருங்க இங்க ஐன்றது அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? எஸ்ன்றது வந்து இங்க 4வதுல இருந்து 2வதா வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப டீன்றது டீயா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் சேம், நடு லெட்டர் சேம். இந்த 2 லெட்டர் தான் நமக்கு இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இந்த பிரகாரமே நம்ம வந்து இதை போட போறோம். எப்படின்னா பாத்துங்க, இப்போ வந்து பிஎல்யூடிஓ இதே டைப்லயே போட போறோம். பிஎல்யூடிஓ ஓகேங்களா? இப்போ பாருங்க நம்ம என்ன பண்றோம்? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேமா இருக்கு, நடு லெட்டரும் அதே தான். அப்போ நம்ம என்ன பண்றோம்? பின்றது அப்படியே போடுறோம், யூன்றது அப்படியே போடுறோம். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஓன்றது அப்படியே போட்டுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் அதே தான் வருது. இந்த 2 லெட்டர் தான் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த எல்லை எடுத்து நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல போட்டுறோம். ஓகேங்களா? இந்த டீயை எடுத்து இந்த இடத்துல போடுறோம். இதுதான் இதோட ஆன்சர். அப்போ பிடியூஎல்ஓ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். இந்த மாடல் இப்படின்னு கேட்கலாம் கிராஸ் கோடிங்ல. ஓகேங்களா? இப்போ நம்ம டைப் 1ஓட கன்க்ளூடர் பார்ப்போம். என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு கோடிங் மாடல் எப்படி கேட்கலான்றதை பார்த்தோம் டைப் 1ல, கோடிங் டிகோடிங்ல டைப் 1. இப்போ ஃபிக்ஸ்டு கோடிங்னா நம்மளுக்கு வந்து அவங்களே வந்து இது ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லெட்டர் இதுதான் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு 4 சம் பார்த்தோம். அதை அப்படியே அவங்க என்ன கேட்டுருங்களோ அதை வச்சு நான் போடுறது தான் ஃபிக்ஸ்டு கோடிங். நெக்ஸ்ட் வந்து 1-to-1 கோடிங். 1-to-1 கோடிங்னா ஒரு லெட்டர் இன்னொரு பிளேஸுக்கு மாறி இருக்கும். அதுவும் டைப் 2ல நம்ம இதில் வந்து மாடல் 2ல 4 சம் பார்த்தோம். ஒரு லெட்டர் இந்த லெட்டர் +2 +3 +3 -3 அது மாறி எந்த சீரிஸோ அதே சீரிஸை கேட்டுக்கிற கொஸ்டின் நம்ம அதே மாடலில் போட்டுதான் 1-to-1 கோடிங். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் கோடிங். லெட்டர்ல சேமா இருக்கும், இடம் மாறி இருக்கும். 2 லெட்டர் மாறி இருக்கலாம், இல்லை 1 லெட்டர் மாறி இருக்கலாம், இல்லை சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் லாட்டர் சேமா இருக்கலாம், மிடில் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம 4 சம் பார்த்தோம். ஓகேங்களா? இது வந்து டைப் 1ல இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த டைப் 1 மாடல்ல எந்த மாடல் கேட்கறோம் ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? ஃபைனலா இன்னொரு விஷயம் வந்து நம்ம வந்து நீங்க இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து வரப்போகுது. இப்ப குரூப் டி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு சும்மா இருந்துடாதீங்க. திரும்ப சொல்றதுதான், முயற்சி எடுங்க. முயற்சி திருவினையாக்கும். ஏன்னா நம்ம ஆல்வா எடிசன் அவர் வந்து அறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட முயற்சி வந்து அவரை மெரி டைம் தோல்வியில கொண்டு போயிருக்கு. ஆனா அவர் வந்து எப்போதுமே வந்து முயற்சி எடுக்கிறத விட்டுறதே கிடையாது. நீங்க முயற்சி எடுங்க. தினமும் 1/2 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்காக. கண்டிப்பா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா போது நான் போடுற வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நாங்கள் அப்பப்போ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.